இப்ப பாக்குறியா மாறா? நீ சொன்ன மாதிரியே இருக்கு. எப்பறா? எந்திரா, எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாதாடா? வீட்டுல சாமியை கும்பிட்டு திருநூறை தேடினா அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? குடுறா, வாயில என்ன வச்சிருக்க? வாய் தர, வாய் தரடாங்கறல, வாய் தர. என்னடா தின்ன நாக்குல ஊதா கலரா இருக்கு? ஏன் சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, என்ன சாப்பிட்டான்னு தெரியல, வாயெல்லாம் ஒரே ஊதா கலரா இருக்கு. டேய்ங்க வா. காமி காட்றா. ஒண்ணுமே இல்லக்கா. இப்ப இருந்துச்சேப்பா. அவன் அடிக்கிறதுக்கு நீங்க காரணம் தேடாதீங்க. அவன் விளையாட்டு வீட்டுக்கு வரான், புரியுதா? நீங்க முதல்ல கிளம்புங்க. டேய், விளையாண்டு கரெக்டா வீட்டுக்கு போயிடும், சரியா? இப்ப விளையாடு போ. கண்ட கெமிக்கலை போட்டு சாக்லேட் விற்கிறாங்க. புரியுதுமா? திருநீர் தானே, வாயில போட்டுக்கிறேன். திருநீர் தானே போட்டோம், எப்படி ப்ளூ கலர்ல மாறிச்சு? இப்பதானே பார்த்தோம், அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. சாப்பிட்டான்னு தெரியல, வாயெல்லாம் ஒரே ஊதா கலரா இருக்கு. என்னப்பா வந்த, திருநீர் எடுத்த, ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போற. பூசாரி கிட்ட இருந்து வாங்கினது. ஹலோ, குட் மார்னிங். உட்காரு. நீங்கள் கொடுத்த திருநீரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல சூசைட் கில்லருங்கிற கொடிய மருந்து இதில் கலந்துருக்கு. சூசைட் கில்லரா? இது உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்து. பொதுவாக இந்த மருந்து எப்படிப்பட்டதுன்னா, சாதாரணமாக தற்கொலை செஞ்சுக்கோட எண்ணம் அவங்களுக்கு எப்படி வரும்னா, அவங்களோட குடும்ப சூழல், கடன் சுமை, வீட்டு பிரச்சனை, இதனால தான் உருவாகும். ஆனால் இந்த மருந்தை யார் சாப்பிட்றாங்களோ அந்த மருந்து 100% அவங்க உடம்புல ரீச் ஆன உடனே அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை இந்த மருந்தே உருவாக்கும். இது ஜென்ரலாக ஃபாரின் கண்ட்ரிகளில் இன அழிப்பு, இயற்கை வள சுரண்டலுக்கு யூஸ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இந்த மருந்து எப்படி தான் உங்கள் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னு தான் தெரியல. ஏன்னா இது சாதாரண மனுஷன் கையில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் அம்மா இறந்ததுக்கு இந்த மருந்து தான் 100% காரணம். ஊருக்குள்ள இந்த திருநீர் கொடுத்தவனை விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். என்ன தம்பி திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். இந்த ஊர் மக்களுக்கு திருநீர்ல மருந்து கலக்க சொல்லி யாரா கொடுத்தா? சொல்றா, யாரா அதெல்லாம் உன்னை பண்ண சொன்னா? இப்படி எல்லாம் சொல்ல நீ கேட்க மாட்டேடா. உங்ககிட்ட எப்படி வர வைக்கணும் தெரியும்டா. அப்பா பொண்ணு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டாவது பண்ண
ஒண்ணும் செய்யலப்பா. சொல்ல கேளு. சொல்லாம எனக்கு விட ஒண்ணும் மாட்டேடா. தெரியாது. டேய், சொல்றா யாரா உன பண்ண சொன்னா எனக்கு சொல்றா தெரியாதுப்பா. எனக்கு சொல்ல தெரியாது. மாட்டேடா. டேய், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேடா. தெரியாதுப்பா. ஏ? நான் ஒண்ணும் செய்யல தம்பி. கல்ல கீழ போடுறா. போடுறா கீழ. போடுறா. நல்ல தம்பி என்ன கல்லால அடிச்சு கொல்ல பாக்குறா. என்னன்னு ஏய், கேளு. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. தலைவரே நீங்கமா. ஐயா நான் ஒண்ணும் செய்யல. இப்ப இவங்க கிட்ட இருந்து உண்மையா வர வைக்கிறேன். ஒண்ணும் டேய், செய்யல. அது திருடுறா. என்ன பண்றீங்க? சொல்ல கேளுங்கடா. டேய், இந்த வருஷம் ஊர் மக்கள் சாவடிச்ச. இப்ப நீ வாயை தரடா. டேய், அவன் கையை போடுடா. தரடா வாயை. சொல்லிடுறேன். எம்எல்ஏ ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். அவரை நான் பார்க்க போயிருந்தேன். பூசாரி இப்படி உட்காருங்க, அண்ணன் இப்போ வந்துடுவார். பூசாரி அண்ணன் வர்றாரு. நான் வந்ததுக்காக எந்திரிச்சு நிக்காட்டி என்னப்பா இப்பதான் வந்தீங்களா? ஆமாங்க. உட்காருங்க. பரவாயில்ல. அட உட்காருங்க. பொழப்புகளை பல்ல எப்படி போயிட்டு இருக்கு? என்னங்க என் பொழப்பு பெருசா குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டின மாதிரி கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோங்க. என்ன சலுப்பா பேசுறீங்களே பூசாரி? யாரோட வாழ்க்கை எப்படி மாறுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அதிர்ஷ்ட கதவை தட்டும் போது ஆணு வாயை திறந்துட்டு பார்க்காம கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஐயா எல்லாம் எனக்கு தெரியும் பூசாரி. இப்ப நினைச்சு பார்த்தியா ஒரு வாழ்க்கை? அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்குறியா? நீ பணத்தை பார்த்த, நான் உன்னை பார்த்தேன். நினைச்சதெல்லாம் வாழ முடியுங்களா? ஆசைப்பட்டதை கனவு கண்டு வாழ்றதே எங்க வாழ்க்கையா போச்சுங்க. பூசாரி உனக்கு நல்லாவே தெரியும், என் பேர் சாமிநாதன். மொட்டையடிச்சு காது குத்தி கோயிலில் தான் பேர் வச்சாங்க. யாராவது ஊருக்குள்ளார சாமிநாதன் கூப்பிடுறாங்களா? சாமி சாமின்னு தானே கூப்பிடுறாங்க. அந்த சாமி உனக்கு செய்யாத இந்த சாமி நான் உனக்கு செய்வேன். சரவணா, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. ஐயா இந்த புடி, யோசிக்காத புடி. பூசாரி பணத்தை எதுக்கு கொடுத்தேன், நீ எதுக்கு பணத்தை வாங்கின? குழப்பமா இருக்குல்ல? ஆமாங்கய்யா. சொல்கிறேன், எல்லாம் ஒரு சுயநலம் தான். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் சுயநலத்துக்கு பின்னால் தான் அடங்கி இருக்கு. நம்ம ஊர் திருவிழா அன்னைக்கு ஊரை காலி பண்ணுறதை பற்றி நானும் எம்எல்ஏ பியும் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பார் பூசாரி, கொஞ்சம் சொதப்புனா கூட உன்னை கொண்டுட்டு வேற ஆளை வச்சு கதையை முடிச்சிருவாங்க. நான் இங்கே இருக்கிறது உன்னை பற்றி துப்பு சொல்கிறதுக்கு தான். சரவணா, நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறேன்ல. திருவிழா மட்டும் முடியட்டும். இந்த ஊர்லேருந்து ஒவ்வொருத்தனையும் எப்படி காலி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அப்போ தெரியும் நான் யாருன்னு. வா மாரிமுத்து, உட்காரு, சரக்கு சாப்பிடலாம். சரவணா எச்ச குடிக்காங்க. யாரா அவன்? இவனோட சேர்ந்துக்கிட்டு ஊரை காலி பண்ணி தரோம்னு பேசிக்கிட்டு இருக்க. என்னடா சதி நடக்குது இங்க? இந்த ஊரே நல்லது கெட்டது எல்லாமே நீ சொன்னா சரிங்கிறானுங்க. நீ என்னடான்னா இந்த ஊர் மக்களுக்கே துரோகம் பண்றியா? விட மாட்டேன்டா உன்னைய. இங்கே பாரியா, பூசாரி சொல்கிறத கேளு. எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கி தர்றேன். 5க்கு 10க்கும் கஷ்டப்படுறவன் தான். பணத்துக்கா இவனை மாதிரி ஊரை விற்கிறேன் நான் கிடையாது. மாரிமுத்து, உன்னை சாமின்னு நினைச்சு தலையை குனிஞ்சா தலையை எடுத்துருவீங்களோ? விட மாட்டேன்டா உன்னைய. இந்த ஊரே உன்னை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ யாருன்னு இந்த ஊருக்கு காட்டுறேன். வாடா ஆய் வைக்க கட்டிக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுலடா. ஏமாற வேண்டாம்டா. செத்து தொலை.